வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன். இன்னைக்கு பீக்கங்காயை வச்சு ஒரு சூப்பரான பருப்பு கூட்டும் அதோட தோலை வீணாக்காம ஒரு காரசாரமான துவையலும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரே காயில 2 டிஷ்ஷுங்க, ருசியும் சத்தும் அல்லும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு 50 கிராம் பாசி பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சு ஒரு குக்கர்ல போட்டு அது கூட ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்து 4 பச்சை மிளகாய் காரத்துக்காக 2ஆ வகுந்து போடுங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு ஒரே ஒரு விசில் விட்டா போதும். ரொம்ப குழஞ்சிச்சுன்னா டேஸ்ட் இருக்காது, அதனால ஒரு விசில் வைங்க போதும். இப்போ பீக்கங்காயை நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு அதை தோலை நீக்கிக்கணுங்க. இந்த தோலை நம்ம துவையல் அரைக்க போறோம், அதனால நல்லா எவ்வளவு தூரம் சீவ முடியுமோ வலுவலுன்னு சீவி எடுத்து வச்சுக்கோங்க. நான் 1/2 கிலோ பீக்கங்காய் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி தோல் சீவி தனியா எடுத்து வச்சுக்கணும். இந்த தோல்ல நிறைய சத்து இருக்கு, அதனால இந்த துவையல் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கூட இதை வேஸ்ட் பண்ணவே கூடாதுங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இப்போ ஒரு கடாயில நல்லா கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கோங்க. 4 டீஸ்பூனு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இந்த கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம போட்டுக்கிட்டோம்னா கசப்பு தன்மை இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. 3 டீஸ்பூனு உளுந்து, இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் போட்டால் போதும், பொடியாக நறுக்கி அதையும் இதில் போட்டுக்கோங்க. காரத்துக்காக ஒரு 6-7 பச்சை மிளகாய் போடுங்க. 4 பல்லு பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. கொஞ்ச நேரம் வதக்குனதுக்கு அப்புறம் 1 கப்பு பீக்கங்காயை நான் நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும், அதனால கொஞ்சமா புளி வச்சா போதும். இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க அந்த தோலை குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கோம், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்குங்க. கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்பதான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும், அந்த கசப்பு தன்மை வராது. இப்போ ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க, அதையும் இது கூட சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கணும். மூடி போட்டு அதுல இருந்தே தண்ணி நிறைய வருங்க பீக்கங்காயிலேருந்து. கடைசியா 1 கப்பு தேங்காய் துருவலையும் சேர்த்து வதக்கி நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் தாங்க மிக்சி ஜாருக்கு நம்ம போடணும். இந்த மாதிரி இருக்கும் பாருங்க, நிறம் நல்லா இருக்கு பாருங்க. இப்போ கூட்டுக்கு நம்ம பருப்பு வெந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்க அந்த பீக்கங்காயும் இது கூட சேர்த்து ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக விடணும், கொலைய வேக விடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி கலக்கி கொடுங்க. இப்போ மூடி போட்டு வேக விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகும். இந்த மாதிரி கொலைய வந்துருச்சு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஆறிருச்சு. இந்த துவையலை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொரப்பாக அரைச்சா போதுங்க. இந்த புளி சேர்க்கறதுனால நல்ல காரம் புளிப்பு சூப்பராக இருக்குங்க அந்த துவையல். எப்பயுமே நான் எங்கள் வீட்டில் இதை வேஸ்ட் பண்ணாமல் துவையல் அரைச்சிருவேங்க. இந்த மாதிரி கொரப்பாக அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சோம்னா நல்லா இருக்காது. இது இட்லி சாதத்தோட கூட பெரட்டி சாப்பிடலாம், தோசைக்கு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கலாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் நிறையாவே அரைச்சிட்டேன், அதனால ஒரே மிக்சி ஜாரில் போட முடியலை, அதனால 2 பேட்சாக அதை போட்டு எடுத்துக்கிட்டேன். அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி வந்துடும், நிறையாவே எனக்கு வந்துருச்சு பாருங்க, நல்லா பச்சை கலர்ல சூப்பரா இருந்துச்சுங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். ஒரு கடாயில எண்ணெயை விட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் உளுந்தம்பருப்பு, கடுகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. படபடன்னு பொரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் இதுல சேர்த்து தாளிச்சு ஊத்திட்டோம்னா சூப்பரான பீக்கங்காய் துவையல் ரெடி. இப்போ கூட்டை தாளிக்கணும். கூட்டை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில எண்ணெயை விட்டு உளுந்தம்பருப்பு, ஜீரகம் போடுங்க, கடுகு வேண்டாம். இது ரெண்டையும் நல்லா பொன்னிறமா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து வதக்கணும். இது கூட பொடியா நறுக்குன வெங்காயம் பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வெங்காயத்தை சேர்க்கணும். ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா பொன்னிறமா வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பீக்கங்காய் கூட்டு நல்லா வெந்துருச்சு, அது கூட இதையும் சேர்த்து இறக்குங்க. இப்போ அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு அரை தேங்காய் மூடியை நல்லா துருவி இதில் சேர்த்துக்கணும். கடைசியாக கொத்தமல்லி இலையும் சேர்த்து இறக்கிட்டோம்னா சூப்பரான பீக்கங்காய் கூட்டு ரெடிங்க. இதை சாதத்து கூட நல்லா பெரட்டி சாப்பிட்டுட்டு அந்த துவையலை தொட்டுக்கலாம். இதை சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிடலாம், தோசைக்கு வச்சு சாப்பிடலாம், ரொம்ப ஆரோக்கியமானது. அந்த பீக்கங்காயில நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்குங்க. பாருங்க, அருமையா இருந்துச்சு.
ஒரு 4 பேர் நல்லா தாராளமா சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சுங்க. டேஸ்ட்டா இருந்துச்சு. மதிய உணவுக்கு சூப்பரான நார்ச்சத்து நிறைஞ்ச பீர்க்கங்காய் கூட்டும், பீர்க்கங்காய் துவையலுங்க.